இனிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நிலம் எப்பொழுதும் எந்த ஒரு வேறுபாட்டையும் பல்வேறுபட்ட நிலைப்பாட்டையும் எப்பொழுதும் உணர்வதில்லை. இந்த உலகம் நிலம், அதுதான் அங்கீகாரம். ஒரு பக்கம் மலைகளாக தன்னை மேடான பகுதிகளாக காட்டும் வண்ணம் இருந்தாலும், மறுபக்கம் எல்லா சூழ்நிலைகளையும் அடங்கும் வண்ணங்களாக தெரிந்தாலும், இந்த நிலத்தில் சில மாற்றங்கள் ஆங்காங்கே நிகழக்கூடியதாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது நிலநடுக்கங்கள். சமமான பூமி எப்படி தன்னை குலுக்கிக் கொள்ளும்? ஒரு பக்கம் பெரும் பள்ளங்களாக மணலை அள்ளி எடுத்து கொண்டிருந்தால், மறுபக்கம் மலைகளை சிதைத்து கொண்டிருந்தால், மறுபக்கம் நீர்நிலைகள் ஒரு இடத்தில் தங்காத நிலை இருந்தால், மறுபக்கம் நிலத்தடி நீர் ஆதாரம் மட்டங்கள் மிக மிக குறையும் தன்மையில் இருந்தால், அங்கு தன் உடலை அசைத்து கொள்ளும் அசம்பாவிதம் நிலம் நிகழ்த்தி காட்டி விடுகின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நிலத்தடி நீர் ஆதாரத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு உண்டான திட்டங்களை அரசாங்கம் வகுத்தல் வேண்டும். மலை வெட்டி எறிதலில் மாற்றங்கள் வேண்டும். மண் அள்ளி கடத்துதலில் நல் நிலைகள் வேண்டும், தடைகள் வேண்டும். இதையெல்லாம் ஒரு அளவுக்குள் இருக்கும் வண்ணம் செய்துவிட்டால், எப்பொழுதும் எந்தெந்த நாட்டிலும் நிலநடுக்கம் என்ற ஒன்றுக்கு வாய்ப்பே இல்லாது போகும். நிலத்தை அதன் போக்கில் விட்டு அதில் இருந்து வரும் வளங்களை நாம் அனுபவிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்ளுவோம். அது ஒன்றை செலுத்தினால் 100ஆக மாற்றித்தரும் மகத்துவமானது இந்த நிலம். அதையே ஒரு பக்கம் காயங்களாக ஆக்கிவிடும் நிலையில் இருந்து மாற்றங்களை ஏற்றி நிலத்தை காப்போம் என இந்த பதிவின் மூலம் உறுதியேற்போம். நிலம்